பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பற்றிட்டு பேசிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதை தயவு செய்து போய் பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நேரமாக நம்ம என்னென்னு பார்த்தோம், டிஃப்ரென்ஷியேஷன் d/dx d/dy அப்படின்ற ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம ∂x-ன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த டியை கொஞ்சம் அப்படியே மாதிரி போடுவோங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட் வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன்னா ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வளவலா கொலக்கொலான்லாம் வேண்டாம். எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் 2 வேரியபிள் இருக்குது, அதுக்கு 2 லிமிட் இருக்கும். அதில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது லிமிட் வருது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். நமக்கு என்ன மெயின் கண்டென்ட்டோ அது மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப ப்ரீஃபாக டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நம்ம இன்னும் காலேஜ் எக்ஸாம் எழுத போகிறதில்ல, MCQ சாய்ஸஸ் கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம். அதனால இப்போது ஃபார்முலாஸ் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு 2 வேரியபிள், யார் யார், எக்ஸு ஒய்ன்ற 2 வேரியபிள் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை வச்சு இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போது நான் யாரை கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும், ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும். சாரி, ஓகேவா? ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில், நீ தயவு செய்து போய் லாஸ்ட் வீடியோ பாருங்கள். என்னடா இந்த பிள்ளை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா, பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகிறோன்னா ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும்னு சொல்லுது, ஒய்யை வச்சு பண்ணிகிட்டே போகிறோன்னா எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும். இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இப்போது எக்ஸை வச்சு நான் இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய் வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஒய் கான்ஸ்டன்ட்னா நான் என்ன சொல்லலாம், ஒய்க்கு சம் வேல்யூஸ், லிமிட் வேல்யூஸ் மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், கேன்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போது சப்போஸ் நான் f(x, y)ன்ற ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இது தானே எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போது இவங்களை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா யாரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் 2 வேரியபிளையோ இல்லை நிறைய வேரியபிளையோ டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோமோ, அப்போ அதுக்கு சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்னென்னு கொடுக்குறோம், ஹெச்ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கான்ஸ்டன்ட் என்னது, எக்ஸ் வந்தால் ஹெச் கொடுக்கணும், ஒய் வந்தால் கேன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ், ஒய்ன்ற வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு சம் வேல்யூ கொடுக்குறேன், அதுதான் கே. சப்போஸ் எக்ஸை அந்த ஃபங்க்ஷனை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், அந்த கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ ஹெச். அதனால தான் ஹெச், கேன்னு எழுதியிருக்கிறேன், பாயிண்டில் கொடுத்துருக்கேன். பாயிண்ட் வேல்யூஸ் எப்போதுமே எப்படி இருக்கலாம், பேசிக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸு, செகண்ட் வர ஒய், அப்படி தானே மார்க் பண்ணுவோம் கிராஃபில். தென் இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம முதல்ல x0, 2 ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தாங்க. ஒன்றுத்தில் x0 y0ன்ற பாயிண்ட்டை வச்சு போட்டிருப்பாங்க, x0 y0ன்னு சொல்லி போட்டிருப்பாங்கங்க. இன்னொன்றுத்தில் xyன்னு வச்சு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? 2 ஃபார்முலாவும் சேம் தான். ஃபஸ்ட்டு x0 y0, இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் x, yன்னு எடுத்துக்கிட்டோம்ல, இதில் x0 y0ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ∂x ஆஃப் எஃப்ன்றது எஃப் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப்ன்றது யார், x0, y0ன்ற ஃபங்க்ஷனை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போது ஒய் எனக்கு என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் எக்ஸ் இருக்குது, ஒய் இல்லை அப்படின்னா, இப்போ எக்ஸை வச்சு ஒய் கூட எக்ஸ் இல்லை அப்படின்னா அதை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும்.
புரியுதுங்களா? இதுக்கு லிமிட் லிம்னு சொல்லுவாங்க, எல்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லிமிட் ஹெச் தானே, எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கூட நான் ஹெச் போடுறேன். எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் கமா ஒய் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் டிவைடட் பை ஹெச். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் ஒய் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா தோ பை தோ எஃப் divided dou f by dou x dou y x naught comma y naught equal to lt எப்படி yக்கு என்ன கான்ஸ்டன்ட் சொன்னோம்? k tends to 0 f of இங்கே y கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். x naught comma y naught plus k minus f of x naught comma y naught divided by இங்கே k தானே லிமிட்டில் எடுத்துருக்குறோம், கேன்னு சொல்லி போடணும். புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டுன்ற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வர ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மக பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இல்லை ஷார்ட்கட்டில் இப்போ எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அப்போ எக்ஸு பக்கத்தில் ஹெச்ன்ற லிமிட் போடணும், ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், மைனஸ் போட்டு த சேம் ஃபங்க்ஷனை தூக்கி போடணும், டிவைடட் பை இங்கே ஹெச் போட்டதுனால இங்கே ஹெச் வரும். அடுத்து ஒய்யை வச்சு பண்ணும்போது எக்ஸு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், ஒய்யை வச்சு பண்ணுறதுனால ஒய் நாட் கூட கேன்ற லிமிட் எடுத்துருக்கோம், அப்போ கே வரும், மைனஸ் த சேம் ஃபங்க்ஷனை தூக்கி இங்கே போடுறோம், கேன்ற லிமிட் எடுத்ததுனால டிவைடட் பை கே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாலும் படிக்கங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்ன்ற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோமோ த சேம் அப்படியே டிக்டோ, ஃபார்முலா டிக்டோவே டிக்டோ. இப்போ என்ன ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம தோ எஃப் பை தோ எக்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி தோ எஃப் பை தோ ஒய்யை நம்ம என்னன்னு சொல்லலாம்? எஃப் ஒய்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே எப்படி தோ எஃப் பை தோ எக்ஸ் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டுன்னு இருக்கோ இங்கே வந்து எஃப்எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து நமக்கு என்ன வரும்? இங்கே என்ன எழுதியிருக்கிறோம்? லிமிட் எல்டின்னு போட்டுக்கோங்க, ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் கமா ஒய் minus the same function f of x comma y divided by h என்ற லிமிட் எடுத்துக்கிறோம், h ன்னு போட்டுக்கணும். தென் இப்போ y வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா எப்படி வரும்? f of y x comma y equal to limit k tends to 0 இங்கே என்ன இருக்கு? f x not x கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்பேன், y plus k minus the same function x comma y divided by k என்ற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுனால k எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இந்த 4 ஃபார்முலாஸையும் தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? எப்படி தோ பை தோ எஃப் பை தோ எக்ஸை டினோட் பண்ணுவோம், தோ எஃப் பை தோ ஒய்யை டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாமில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சம்மு வந்துட்டு தப்பி தவறி சரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகணும் அப்படின்னா வேணால் வரலாம். அது நம்ம இது ஃபார்முலா தெரிஞ்சால் இப்படின்றதுக்குள்ளே போட்டுடலாம். புரியுதுங்களா? ஃபார்முலா தெரியணும், ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியணும், ஃபார்முலாவில் இது என்னென்னு தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸில் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் யூலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுவோம், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஒரு வீடியோவையும் கண்டினியூஸாக பாருங்கள். நான் யூனிட் 2ல் இப்போ உங்களுக்கு யூஜிடிஆர்பி சிலபஸில் இது வந்து நீ டிகிரி லெவலில் இருந்தால் கூட எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் நீ எடுத்து படிக்கலாம். ஓகேவா? ஏன்னா மேக்ஸ் வந்துட்டு டிகிரி பேஸ்டு சிலபஸ் அப்படின்றதுனால நம்ம கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட்டட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கலாம். இல்லை நான் யூஜி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்களும் இதை எடுத்து பார்க்கலாம்.
இல்லை யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எழுதுகிற அப்படின்னா இந்த ஃபார்முலாஸு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஜிடிஆர்பி யூனிட் 2ல் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அதில் இருக்கிற ஒரு டாப்பிக்கையும் டெப்த்தாக அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். நானும் உங்களை மாதிரி டெட்டை பாஸ் பண்ணிவிட்டு இப்போது யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இல்லை இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து படிக்கிறோம். ஏன்னா எனக்கு வந்துட்டு எப்படின்னா இப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலே நமக்கு நிறைய தேடணும்னு தோணும்ல, அப்படி தான். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். இன்னும் கால்ஃபர் விடுறதுக்குள்ளே ஒரு யூனிட்டாக. ஏன்னா 10 யூனிட்ஸு கவர் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. 8 யூனிட்ஸ் கவர் பண்ணி 150க்கு நம்ம எப்படி எடுக்கலாம்? என்னோட டார்கெட் 120ஆவது அச்சீவ் பண்ணுவோம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கங்க. ஈஸியாக புரியுதுன்னா ஓகே பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இல்லை எனக்கு தேரியாக எழுதி அப்படின்னு சொல்லிட்டு பிளான்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸாக சொல்லுங்கள், ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு கவலை இல்லை. ரெண்டுத்துக்குமே நான் ரெடி. நான் எப்படி படிக்கிறேனோ அப்படி தான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கிறேன். எந்த டாப்பிக்கையும் நான் ஸ்கிப் பண்ணல. ஃபஸ்ட் யூனிட் நான் தொட்டிருக்கலாம். எனக்கு வந்துட்டு இல்லை, ஃபஸ்ட் யூனிட் நம்ம பேசிக்காகவே எல்லாருக்குமே தெரியும். இந்த யூனிட் முடிச்சுட்டு நான் யூனிட் 1 எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா?